ஹாய் காய்ஸ். இந்த செக்மெண்ட்டில் அதாவது இந்த மாடியூலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மா. ஆக்சுவலி நம்ம அடாப் எக்ஸ்டி ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ அடாப் எக்ஸ்டின்னு யாரும் பார்க்காம இருந்தீங்க, எனக்கு யூஐ யூஎக்ஸில் அடாப் எக்ஸ்டி படிக்கணும், ஃபிக்மா வேண்டாம், இல்லை ஃபிக்மா நான் கற்றணும் அடாப் எக்ஸ்டியும் கற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாடியூல்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 7 மாடியூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ரோட்டோடைப் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஸோ இந்த ஒரு மாடியூல் வந்து ஃபிக்மாவில் கண்டினியூ ஆக போகுது. அண்ட் ஃபிக்மா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ் தான், அது எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எல்லாமே நம்ம அந்த அடாப் எக்ஸ்போட ஃபர்ஸ்ட் மாடலே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிக்மா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம டேரெக்டாகவே செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா நான் யூஐ யூஎக்ஸ் பற்றி நான் தெளிவாகவே அந்த ஃபர்ஸ்ட் மாடலில் கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் அண்ட் திங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாடியூலில் குறிப்பாக நம்ம எந்த பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், ஃபிக்மா பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிக்மா நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும். சில பேர் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? வாட் எவர். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் வந்து க்ரோம்லேயோ கூகுள்லேயோ போய் டேப் ஓப்பன் பண்ணுவீங்களா, சேம் திங் நீங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் நியூ டேப் எத்தனை டேப் வேணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டிசைன் ஃபைல்னு இருக்கும் அண்ட் ஃபிக் ஜாம் ஃபைல்னு இருக்கும். ஓகேப்பா, நம்மளுக்கு ஒரு யூஎக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தேவை அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கெச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஃபைல். ஸோ நான் டிசைன் ஃபைல் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணோடனே எனக்கு டேரெக்டாக உள்ளே போயிடும். இப்போ உள்ளே போயிட்டோடனே நீங்கள் அன்டைட்டில்னு இருக்கும், நீங்கள் வந்து அன்டைட்டில் நேம் சேஞ்சும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் தான் பார்க்க போகிறோம், அது இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அடாப் எக்ஸ்டி ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபிக்மா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க சேம் டூல்ஸாக இங்கே ஃபாலோ பண்ணுவோம். பட் எங்கே இருக்குது அண்ட் என்னென்ன டூல்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோன்னே சொல்லலாம். ஸோ அது என்னென்னு நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எடுத்த உடனே பிளாங்க் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து எனக்கு பிளாக் தீமில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் ஒயிட் தீம் வச்சிங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதில் தான் நம்மளோட டிசைனிங்கே இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிளாக் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணிக்க முடியும். அந்த ஃப்ரேம் எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எஃப் அப்படி அழுத்தினாலே போதும். அதாவது உங்கள் கீபோர்டில் எஃப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோனுக்கானது, டேப்லெட், டெஸ்க்டாப், ப்ரெசன்டேஷன், வாட்ச், கேப்பர், சோஷியல் மீடியா, ட்விட்டர் போஸ்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும். இந்த ஃபிக்மா இந்த அடாப் எக்ஸ்டின்றது வந்து ஜஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் அதாவது யூடியூபுக்கு தமிழில் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. பொதுவாக நம்ம வந்து வேறு ஏதாவது அதர் சோர்ஸில் வந்து தமிழில் கிரியேட் பண்ணுவோம், போஸ்டர் கிரியேட் பண்ணுவோம்னா கொஞ்சம் குவாலிட்டி குறையும். ஓகேவா? பட் ஃபிக்மா அடாப் எக்ஸ்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா பக்காவான குவாலிட்டி, அதாவது ஒரு எஸ்டி குவாலிட்டியில் உங்களுக்கு அந்த ஒரு அவுட்புட்டை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபிக்மாவில் வந்து வெறும் யூஐ மட்டும் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எடிட்டிங் அப்படி உங்களுக்கு வேணும், எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிக்மா அண்ட் அடாப் எக்ஸ்டி இஸ் பெஸ்ட் சோர்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம், டிசைன்ஸ்க்கான ஃப்ரேம்ஸ். ஸோ அதனால் எஃப் அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லிஸ்ட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு ஹியர், இது வந்து மெயின் மெனு. ஓகேவா? இந்த மெயின் மெனுவில் நம்ம நார்மலாக ஹோமில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? ஃபைலாக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும். இது எடிட் இந்த ஃபைல்லாம் தனித்தனியாக இருக்கும். ரைட், மேலே டேப்பில் ஃபைல், எடிட் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் இந்த மெனு ஐக்கானில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஃபைல் இருந்து, எடிட்ல இருந்து, வியூ, ஆப்ஜெக்ட் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடாப் எக்ஸ்டியில் அதேமாதிரி வியூ மாஸ்க் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த டூல் இதுலேயுமே இருக்கும். அண்ட் கம்மிங் டு திஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்கேல், அதாவது செலெக்ஷன் டூல்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இது. நம்ம வந்து அந்த பர்டிகுலர் திங்கை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணுவோம். கம்மிங் டு திஸ் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வந்து அடாப் எக்ஸ்டியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய விதமான க்ரியேட்டிவ் திங்ஸ்லாம் இதில் நம்ம பண்ண முடியும். நம்ம லேட்டராக அதை பற்றி நம்ம டீப்பாகவே பார்க்கலாம் இந்த ஃப்ரேம்ஸ் பற்றி. ஸோ ஒரு குரூப்பாக இருக்க விஷயத்துக்கு இல்லை ஒரு பர்டிகுலர் இமேஜுக்கோ ஒரு ஷேப்ஸ்க்கோ நம்ம ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் எப்படியோ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு யூசேஜுக்கு ஃப்ரேமும் இருக்குது அண்ட் ஸ்லைஸும் இருக்குது. ஓகேவா? ஸ்லைஸ்ன்றது நம்ம உங்களுக்கு அது பேரே தெரியும், ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு திஸ் ஷேப்ஸ், முக்கியமான ஒரு டூல் ஷேப்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள், லைன், ஆரோ, எலிப்ஸ், பாலிகன், ஸ்டார் அண்ட் பிளேஸ் இமேஜ், இத்தனை விதமான ஷேப்ஸ் இருக்குது. அடாப் எக்ஸ்டியில் ஒரு 3 ஷேப்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெக்டாங்கிள் இருக்கும், எக்லிப்ஸ் இருக்கும் அண்ட் பாலிகன். ஓகேவா?
அங்கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா அண்ட் லைன் ஆரோ இதெல்லாமே இருக்கும். அதுலேயும் இருக்கும், பட் ஒரே இதில் இன்க்ளூட் ஆகாது. தனித்தனியாக போய் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோட ஷார்ட்கட்ஸும் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிள் வேணும் ஆர்எல் தானே ப்ரெஸ் பண்ணணும், ஆரோவுக்கு ஷிஃப்ட் எல் ப்ரெஸ் பண்ணணும், அதுமாதிரி எல்லாமே அங்கே ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கம்மிங் டு திஸ், இதுவுமே அடாப் எக்ஸில் இருக்குது. அண்ட் இதுலேயுமே இருக்குது பென் டூல் அண்ட் பென்சில் டூல். உங்களுக்கு ஏதாவது லைக் எப்படி சொல்லலாம், ஒரு பர்டிகுலர் திங் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் வே. அதாவது இந்த பென் டூலும் அண்ட் பென்சில் டூலும் ஓகேவா, உங்களுக்கு இஷ்டப்படி ட்ரா பண்ணிக்கணும். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஷேப் பண்ண திங்ஸ் ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஒரு பென்சில் அண்ட் பென் டூல் யூஸ் ஆகும். அண்ட் கம்மிங் டு டெக்ஸ்ட், இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் டூல் ஓகேவா. இந்த டெக்ஸ்ட் டூல் மூலயமா நம்ம டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதோட ஃபாண்ட்ஸ், கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கம்மிங் டு திஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ், பிளகின்ஸ் இது எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். இதில் நியூ அப்டேட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளகின்ஸ் பார்க்குறது இது எல்லாமே. அப்படி பிளகின்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கேயும் இருக்குது பிளகின்ஸ், நீங்கள் இங்கேயும் இந்த வழியாகவும் போகலாம் ஓகேவா. ஸோ அது அடாப் எக்ஸில் நம்ம எப்படி பிளகின்ஸ் வாங்குறது கெட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபிக்மாலையும் நம்ம பார்க்க தான் போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் இந்த டூல் ஹேண்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி இழுக்கலாம். அதாவது அந்த ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா ட்ராக் பண்ணி இழுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பண்ணியே காட்டுறேன். லைக் நான் ஒரு சும்மா லைக் இந்த மாதிரி போஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் இந்த ஒரு இதை வச்சு இப்படி ட்ராக் பண்ணி என்னால் மூவ் ஆன் பண்ண முடியும் ஓகேவா. இது ஒரு பெஸ்ட் டூல் ஓகேவா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு டூல் வந்து நீங்கள் ஷிஃப்ட் யூஸ் பண்ணியுமே பண்ண முடியும் ஓகேவா. சாரி, ஷிஃப்ட் இல்லை, ஸ்பேஸ் பார் அதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும் ஓகேவா. அண்ட் கமிங் டு திஸ், இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இந்த எதுக்காக அப்படின்னா இது கொலாபரேட் ஓகேவா. உங்கள் டீமோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இமேஜுக்கோ இல்லை ஆப்ஜெக்ட்டுக்குமே அதில் கமெண்ட் ஆட் பண்ண முடியும். அது எதுக்காக எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டூல் இது ஓகேவா. ஸோ டூல்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது. நான் சேம் அடாபேஸில் பார்த்த வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோடோடைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கான டூல்ஸ் அங்கே இருக்குது. அண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த ஆப்ஷனும் இருக்குது. இல்லை நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும் ஓகேவா. அதுவுமே செக் பண்ணி போங்க. அண்ட் லேயர்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால எனக்கு லேயர்ஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால எனக்கு லேயர்ஸ் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண இந்த லேயர்ஸ் போயிட்டே இருக்கணும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்டு மோஸ்ட்டாக இதுதான். அண்டு இது வந்து உங்களோட தீம் செட் பண்ணுறதுக்காக, மாஸ்க் செட் பண்ணுறதுக்காக, அண்ட் இது வந்து லைக் வந்து உங்களுக்கு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக மொத்தமாக கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பண்ணும்போது நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த விஷயங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் பிளகின்ஸ் எப்படி கெட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிக்மா லவராக இருந்தீங்க, ஃபிக்மா கற்றுக்கணும், ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இட்ஸ் த பெஸ்ட் வே. அண்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் செக்ஷன், அதாவது எப்படி ஃபிக்மா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஒரு செக்ஷன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு பர்டிகுலர் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.